எசேக்கியேல் 28 2 மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவ ஆசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. 9 உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பதாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. தீரு பட்டணம், அதை குறித்து ஆண்டவர் 2 அதிகாரங்களிலே பேசுகிறார். 26, 27, 28 ஒரு 10 வசனங்கள், 2.5 அதிகாரங்கள் முழுசும் மற்ற நாடுகளை பற்றிலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுகிறார். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அம்மோன் புத்திரரை பற்றி அவர் 7 வசனம்தான் பேசுகிறார் 25 அதிகாரத்தில். மோவாபை பற்றி அவர் சில வசனங்கள் தான் பேசுகிறார். அப்புறம் பார்த்தீர்கள் என்றால் தீருவை பற்றி 2 அதிகாரங்கள் பேசுகிறார். 4 வசனங்கள் தான், 5 வசனம் தான் பேசுகிறார். மோவாவை பற்றி, ஏதோமை பற்றி ஒரு 5-6 வசனம். ஒரு அதிகாரத்தில் 3 நாடுகளை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் தீருவை பற்றி 2 அதிகாரம் பேசுகிறார். மட்டுமல்ல, பிசாசையே தீருவுக்கு ஒரு ஓமானமாக சொல்கிறார், தீருவின் ராஜான்னு சொல்கிறார். பின்னால் 28 அதிகாரத்தினுடைய பிற்பகுதி பிசாசை பற்றிய வசனம். ஆனால் அவனை தீருவின் ராஜா அப்படின்னு தான் அவனை உருவகமாக ஓமானமாக சொல்கிறார். இந்த தீரு தன்னை கடவுள் என்று நினைத்து கொண்டது. நான் மனுஷன் இல்லை, நான் கடவுள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒருத்தன் குத்த வரான், அவன் கண்ணுக்கு நீ கடவுளா தெரிய மாட்ட, மனுஷனா தான் தெரியவன், குத்தி போட்டு போயிட்டே இருப்பான் என்று சொல்லுகிறார். நம்ம ஊர்ல எல்லாத்தையுமே கடவுள்ன்றாங்க. வேதத்தினுடைய கருத்துக்கும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. வேதம் என்ன சொல்லுது? எல்லா படைப்புகளிலும் தேவனுடைய சாயலை பார்க்க முடியும். எல்லா மனிதனுக்குள்ளும் தேவ சாயலை பார்க்கலாம். எல்லா படைப்பிலும் அல்ல, எல்லா மனிதனிலையும் தேவ சாயல் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அது சிதைந்த நிலையில இருந்தாலும் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு. கொஞ்சம் ஒரு துளி தேவ சாயலை, ஒரு கடல் அளவு பாவ சாயலை பார்த்தா கூட ஒரு துளி அளவு எல்லா மனிதனிலும் தேவ சாயலை பார்க்க முடியும். ஒரு அன்பை பார்க்கலாம், ஒரு நன்றி உணர்வை பார்க்கலாம், ஒரு தாழ்மையை பார்க்கலாம், ஒரு உதவுகிற குணத்தை பார்க்கலாம், ஒரு தைரியத்தை பார்க்கலாம், ஒரு திறமையை பார்க்கலாம். கடவுளாக்கிடுறாங்க. அரசியலில் ஒருத்தர் கொடி கட்டி பிறந்தா கடவுளாக்கிடுறாங்க. இசையில் ஒருத்தன் கொடி கட்டி பிறந்தா கடவுளாக்கிடுறாங்க. நம்ம ஊரில் யாரை பார்த்து பயப்படுறோமோ அவங்கெல்லாம் கடவுள், யாரை பார்த்து ஆச்சரியப்படுகிறோமோ அவங்கெல்லாம் கடவுள், யாருக்கு நம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமோ அவங்கெல்லாம் கடவுள் என்கிற ஒரு கருத்து நம்ம ஊரில் இருக்கு. பலர் நீங்கள் கடவுள், நீங்கள் கடவுள், நீங்கள் கடவுள், நீங்கள் கடவுள்னு சொன்னா அப்புறம் அவனுக்கே ஒருவேளை நம்ம இயற்கையாய் பிறக்கவில்லை. அப்படிதான் ஒரு அரசியல் தலைவர் சொல்லிட்டார், நான் இயற்கையாய் பிறக்கவில்லை, நான் கடவுளுடைய அவதாரம் போன்றவன்னு சொல்லிட்டார். சொல்லி மெஜாரிட்டியாக போயிடுச்சு. பெரும்பான்மை இழந்து 2 பேருடைய தயவில் இப்போ அவர் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லிடுறாங்க. ஆர்மீனியா நாட்டில் இருந்து ஒரு ஊழியக்கார், வயசான ஊழியக்கார் வந்தார். நல்ல தீர்க்க தரிசன கிருபை பெற்றவர். ஒரு இந்தியாவுக்கு வந்திருந்தார். அவருடைய கூட்டத்தில், ஊழியக்காரர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் சொன்னார், இந்த உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். பென்னின்னே அவரை பேட்டி எடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் ஒரு வல்லமையான ஊழியக்காரர். அவர் சொன்னார், நான் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், எந்த நாட்டிலையும் என்னை பார்த்து இப்படி கேட்கல. இந்தியாவில் நான் ஹோட்டலில் தங்கியிருக்கிற ஹோட்டலில் இருக்கிறவங்க கேட்டாங்க, நீங்கள் கடவுளான்னு கேட்டாங்க என்று அவர் சொன்னார். நம்ம ஊரில், ஏன்னா அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தாடி வச்சுக்கிட்டு, வயசானவர், தாடி வச்சுக்கிட்டு, பெரிய மாறுபளவுக்கு வெள்ளை தாடி வச்சுக்கிட்டு இருப்பார். பார்க்கறதுக்கு சாமியார் மாதிரி இருப்பார். நல்ல தேவ மனிதன், நல்ல வல்லமை உள்ளவர், வயசானவர். அதனால அவரை கடவுள்ட்டாங்க நம்ம ஊர்ல.
நம்ம ஊர்ல அந்த கடவுள் அப்படின்னு சொல்றது அவர்கள் ஏதோ ஒரு நன்றி உணர்வோ, ஒரு பயமோ, மரியாதையோ, பாராட்டோ எது ஒன்று அளவுக்கு அதிகமாக போகும்போது அதுக்குரிய நபரை கடவுள் ஆக்கிடுறாங்க. இது நம்ம ஊருடைய ஒரு சிந்தனை. ஆனா தீரு என்ன நினைத்தது, நான் கடவுள், நான் மனுஷன் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. உன்னை கொல்லுகிறவன் அவன் உன்னை குத்தும் போது நீ கடவுளா இருந்தா சாக மாட்டான். ஆனா இயேசு அவர் தேவனா இருந்த போதிலும் தன்னை மனுஷன்னு சொன்னார். இயேசுவையும் தீர்வையும் ஒப்பிட்டு பாருங்க. அவர் தேவன், ஆனால் தன்னை மனுஷன் என்று சொன்னார். மனுஷகுமாரன், 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 மனுஷகுமாரன் சொன்னார். தேவன். அவரை சிலுவையில அறைஞ்சாங்க, அவரே உயிரை விட்டுட்டாரு. அவர் சிலுவையில அறைஞ்சதுனால சாகல. ஏன்னா மற்ற 2 கள்ளர்களும் கால் எலும்பு முறிக்கப்பட்டு செத்தாங்க. இவர் தலையை சாய்த்து உயிரை விட்டார். அவர் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உயிரை விடுறதுக்கும் திரும்ப உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்றாரு. இயேசு கடவுள், அவரை யாரும் கொல்ல முடியாது. அவர் மனிதனா பிறந்து நான் மனுஷன், நான் மனுஷன், நான் மனுஷன், நான் மனுஷன்னு சொல்லி அவரை மரண தண்டனை கொடுத்து சிலுவையில் அறைஞ்சாங்க. அவர் உயிரை விட்டார். அவரை உயிரை யாரும் எடுக்கல, உயிர் தானா போகல. அவர் உயிரை விட்டார். 3ஆவது நாள் திரும்ப எடுத்துக்கிட்டார். அவ்வளவுதான். அதனால் அவர் உயர்த்தப்பட்டார். அவர் நித்தியமானவராக இருக்கிறார். ஆனா தீரு சொல்லிச்சு, நான் மனுஷன் இல்லை, நான் கடவுள், நான் மனுஷன் இல்லை, நான் இயற்கையா பிறக்கல, நான் அவதாரம் போல அனுப்பப்பட்டிருக்கிறேன். என்னத்தையாவது சொல்ல வேண்டியது. மனுஷன் பாருங்க. மற்றவர்கள் கடவுள் என்று சொன்னால் நம்ம அதை மறுக்கணும். இந்தியாவில் அந்த ஆபத்து இருக்கு. இல்லைன்னா தேவையில்லாத பட்டயங்கள் வரும், தேவையில்லாத போராட்டங்கள் வரும். பாலாசீர் லாரின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவ்வளவு வல்லமையான, அவரை மாதிரி வல்லமையான ஊழியக்காரர் இந்தியாவில் எழும்பினதே கிடையாது. அவரை போல பிசாசு துரத்துகிற வல்லமை மனித வரலாற்றிலேயே, பைபிளுக்கு பிறகு மனித வரலாற்றில் யாருக்கும் வெளிப்பட்டதில்லை. கடைசியில் ஒரு நாள் அவர் தன்னை கடவுள்னு சொல்லிட்டார். அவரை கடவுள் என்று ஒரு கூட்டம் நம்பி அவரோடு இருந்தார்கள். கடைசியில் அவர் ஒரு முட்டாள்தனமா மேலேருந்து கீழே குதிச்சு, மேலேருந்து மரத்து மேலேருந்து கீழே குதிச்சு செத்து போனார். அப்படியே நான் மேலே பறந்து போயிடுவேன்னு சொன்னார். மேலேருந்து கீழே குதிச்சு இறந்து போனார். அதனால நாம் எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு புகழ் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும், எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும், நாம் மனிதர்களே மனிதர்களே மனிதர்களே. அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தாழ்மையை தரிப்போம், உயர்த்தப்படுவோம். ஆமென்.